அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி மகாவிஷ்ணுவிற்குரிய புதன்கிழமை, வளர்ப்பிறை அஷ்டமி மற்றும் கேட்டதை தரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் சேருகின்ற மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள். உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய இந்த 24 நிமிடங்களை யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்றைய தினம் நம் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறுவதற்கான மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது கேட்டதை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருநாம ஜப முறை. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலே சிம்பிளான ஒரு டெக்னிக். ஸோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஆற்றல் மிக்க அந்த 24 நிமிடங்கள் எந்த நேரத்தில் வருது, அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாக 27 நட்சத்திரங்கள் உண்டு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 28வது இருக்கக்கூடிய சூட்சம நட்சத்திரம் தாங்க இந்த அபிஜித் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரம் முடிந்து 12 நிமிடங்கள், திருவோணம் நட்சத்திரம் ஆரம்பிக்கும் முன்பாக இருக்கக்கூடிய 12 நிமிடங்கள். இந்த 24 நிமிடங்களை தான் அபிஜித் நட்சத்திரமாக நம்ம எடுத்துப்போம். இந்த அபிஜித் நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மாவுடன் தொடர்புடையது. அந்த நட்சத்திரத்தை கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில் கிரீடத்தில் ஒளித்து வைத்திருப்பதாக ஐதீகம். இந்த நட்சத்திரத்துக்கான ஒரு முக்கியமான சக்தி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் உடனடியாக நமக்கு சித்தியாகும். சரிங்க, நாளைய தினம் அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நொடி சுத்தமான பஞ்சாங்க நேரம் என்னன்னு பார்த்தோம்னா, அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை மாலை 5 மணி 17 நிமிடங்கள் முதல் மாலை 5 மணி 41 நிமிடங்கள் வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க 29th அக்டோபர் 2025 ஈவினிங் 5:17 PM to 5:41 PM. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த நாம ஜபத்தை இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளதாங்க நம்ம சொல்லணும். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறுவதற்காக இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த திருநாமத்தை உச்சரிக்க போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த திருநாமத்தை நீங்க உச்சரிக்கலாம். அதே போல நீங்க வீட்டில இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு நீங்க இருக்கும் இடத்திலிருந்தே இந்த திருநாமத்தை ஜபம் செய்யலாம். சேர்ல, தரையிலன்னு எப்படி வேணாலும் உட்கார்ந்துக்கலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும், எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி வேணாலும் நீங்க உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நல்லா நீங்க ஒரு 2 நிமிஷம் பிரார்த்தனையை செய்யுங்க. பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற மிக 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 சூட்சமமான இந்த திருநாமத்தை குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள், அதிகபட்சம் 20 நிமிடங்கள் வரை நீங்க ஜபம் செய்யுங்க. அபிஜித் நட்சத்திர நேரத்தில் 10 நிமிடங்கள் இந்த திருநாமத்தை சொன்னாலே முழு பலன்களை பெற முடியும். கொஞ்சம் டைம் இருக்கிறவங்க நீங்க 15 அல்லது 20 நிமிடங்கள் வரை கூட சொல்லலாம். வாய்விட்டும் நீங்க உச்சரிக்கலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க ஜபம் செய்யலாம். நாம ஜபத்தை முடிச்சிட்டு திரும்பவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் உங்களுடைய அந்த கோரிக்கை விரைவாக நிறைவேறணும், அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர் உடனே அனுகிரகம் செய்யணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த நாம ஜப முறை. இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். முதலாவதாக அபாரமான பணவசியத்தையும் நிரந்தர லட்சுமி கடாட்சத்தையும் அள்ளித்தரக்கூடிய அரோமா லோட்டஸ்
லோட்டஸ் ஆயில், தாமரை திரவியம். இந்த தாமரை திரவியத்தை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பலன்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். என்னுடைய சொந்த அனுபவத்துல நான் சொல்றேங்க, நீண்ட நாட்களாக இந்த தாமரை திரவியத்தை நம்ம வீட்டுல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். முதல் விஷயம், அதிரடியான நிரந்தர பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம இருக்கிறவங்க இந்த தாமரை திரவியத்தை பயன்படுத்தி பாருங்க. அடகு நகை மீட்பதுன்னு மட்டும் கிடையாதுங்க, புதிய தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்புகளையும் அது உருவாக்கும். சில வீடுகளில் பார்த்தோம்னா பணவரவு ஓரளவிற்கு இருந்தாலும் கூட அந்த பணம் வீட்டுல தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. வீண் செலவுகள், அனாவசிய செலவுகள் ஏற்படுதுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்களும் இந்த தாமரை திரவியத்தை பயன்படுத்தி பாருங்க. அனாவசிய மருத்துவ செலவுகள், வீண் செலவுகள் இவை அனைத்தும் கட்டுப்படும். ஏதோ மார்க்கெட்டிங்காக, வியாபாரத்திற்காக நான் சொல்லலைங்க. இந்த தாமரை திரவியத்தை வாங்கி நிறைய பேர் நீங்க பலன் அடைஞ்சிருக்கீங்க. ரிப்பீட்டடா நிறைய கிளைண்ட்ஸ் இதை நீங்க வாங்கிட்டும் இருக்கீங்க. அதிலும் இப்ப கார்த்திகை தீபம் வரப்போதுங்க. அன்றைய தினம் மறக்காமல் இந்த தாமரை திரவியத்தை நீங்க பயன்படுத்துங்க. தாமரை மலர்னாலே அது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது. ஒரே ஒரு பாட்டில் இதை நீங்க வாங்கி பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு நீங்க விடவே மாட்டீங்க. அந்த அளவிற்கு அற்புதமான பலன்களை தரக்கூடியது. சரிங்க, இந்த தாமரை திரவியத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, வீட்டுல நீங்க வழக்கமாக ஏற்றக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அதுல இருக்கக்கூடிய எண்ணெய் அல்லது நெய்யில் 3 முதல் 5 சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நீங்க விளக்கேத்தி பாருங்க. இப்ப நம்ம பார்த்த அனைத்து பலன்களும் கிடைக்கும். தினமும் இதை நீங்க பயன்படுத்தணும்னு கூட கிடையாதுங்க. வாரத்துல 2 நாட்கள் இந்த அரோமா லோட்டஸ் நீங்க பயன்படுத்தினாலே போதும், முழுமையான பலன்களை பெற முடியும். இரண்டாவதாக நம்ம பார்ப்பது லாவெண்டர் திரவியம், லாவெண்டர் ஆயில். வீடு துடைக்கும் தண்ணீர்ல 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் திரவியத்தை சேர்த்து வீட்டை நீங்க துடைச்சு பாருங்க. வீட்டிற்கே புத்துணர்ச்சி கிடைக்கும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், போட்டி, பொறாமைகளால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு கெட்ட அதிர்வுகளும் வீட்டுக்குள்ள இருக்கவே முடியாதுங்க. சில வீடுகள்ல பார்த்தோம்னா எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகள், காரணமே இல்லாமல் சில பேருக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த லாவெண்டர் திரவியத்தை வீடு துடைக்கும் தண்ணீர்ல சேர்த்து நீங்க வீட்டை துடைச்சு பாருங்க. வீட்டில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும். அதிரடியான முன்னேற்றங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த லாவெண்டர் திரவியத்தையும் வாரத்துல 1 நாள் அல்லது 2 நாட்கள் நீங்க பயன்படுத்தினாலே இப்ப நம்ம பார்த்த பலன்களை முழுமையாக பெற முடியும். மூன்றாவதாக நாம் பார்ப்பது, நாம் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி காட்டக்கூடிய அமெதிஸ்டோன் செவ்வந்திக்கல். இளம் ஊதா நிறத்துல, லைட் வயலட் கலர்ல இந்த செவ்வந்திக்கல் இருக்கும். நம்முடைய ஆழமான உணர்வுகளை இந்த பிரபஞ்சத்திடம் சேர்க்கும் ஆற்றல் இந்த செவ்வந்திக்கல்லிற்கு உண்டு. இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் செவ்வந்திக்கல்லை உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சுட்டு விரல்களால மூடி ஃபர்ஸ்ட் நீங்க அமைதியா உட்காருங்க. பிறகு உங்களுடைய முக்கியமான கோரிக்கை, ஆசை எதுவோ அது உண்மையாகவே நிறைவேறிட்டா நீங்க எந்த அளவிற்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலையை தத்ரூபமா கொண்டு வாங்க. முக்கியமான விஷயம், இது செயற்கையா இருக்க கூடாதுங்க. ஒரு உதாரணத்திற்கு சொல்றேங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் அவசரமா உங்களுக்கு தேவைப்படுதுன்ற பட்சத்துல அந்த பணம் உங்க கையில கிடைச்சிட்டா நீங்க எந்த அளவிற்கு நன்றி உணர்வுடன் சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை அப்படியே நீங்க கொண்டு வரணும். ஒரு 10 நிமிஷம் இந்த கற்பனையான உணர்வுகளை நீங்க வெளியிடணும். இப்ப நம்ம பார்த்தது ஒரு உதாரணம் மட்டும் தாங்க. இதே போல நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் மேஜிக் போல நிறைவேறும். சொந்தமாக நீங்க வீடு வாங்கணும் அல்லது கட்டணும்னு நினைக்கும் போது உண்மையாகவே உங்கள் சொந்த வீட்டை நீங்க வாங்கிட்டீங்க அல்லது கட்டி முடிச்சிட்டீங்கன்னா எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வுகளை வெளியிடணும். இந்த செவ்வந்திக்கல்லை கைக்குள்ள வச்சுட்டு இது போல நீங்க உணரும் போது உங்களுடைய கோரிக்கை மேஜிக் போல நிறைவேறும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களுடன் இன்னமும் சில முக்கியமான தெய்வீக பொருட்கள் இருக்குங்க. இவை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டன் பண்ண முடியாதுங்க. சோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிய சந்தேகங்கள் இருந்தால் நீங்க வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.